பாரதி ராஜா இளையராஜாட்ட சொன்ன சிச்சுவேஷன் இதுதான் இந்த பாட்டுக்காக. ஒண்ணும் இல்லப்பா. அந்த சப்பானி கேரக்டரும் அந்த ஹீரோயினும் சந்தைக்கு போறாங்க. போகும்போது பாட்டு பாடிட்டு போறாங்க. அந்த ஹீரோயின் கையில ஒரு கூட இருக்கு. சரியா? அந்த சப்பானி கேரக்டர் வந்து ஒரு இன்னசென்ட் கேரக்டர். நமக்கு தெரியும். முன்னாடியே அந்த ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்தோம் நம்ம. ஏதோ வாய்க்கு வந்தத என்னென்ன வார்த்தையோ போட்டு உளறி உளறி பாடுறான். இதான் சிச்சுவேஷன். சந்தன்னா உடனே நம்ம ஸ்டுடியோல செட்லாம் போடக்கூடாது. நம்ம டைரக்ட்டா அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல உள்ள அந்த சந்தைக்கே போறோம். அந்த சந்தையில தான் அந்த படப்பிடிப்பு நடக்குது அப்டின்னாராம். ஸ்டுடியோவ விட்டுட்டு நம்ம வெளியில போய் படம் எடுத்தா தான்ப்பா அது ரியாலிட்டி தெரியும் அப்படின்னு அடித்து சொன்னவர் முதலில் பாரதி ராஜா தான். அதை செயலில் செய்து காண்பித்தார். லைட்டிங் கூட மிகப்பெரிய விஷயமா அவர் பார்க்க மாட்டாராம். அதான் இயற்கையாவே சன்லைட் இருக்கப்பா. சன்லைட் இருக்கிற வரைக்கும் அந்த நேரத்த எடுக்க வேண்டியதானே நம்ம என்று சொல்லுவாராம் பாரதி ராஜா. சரி. பாரதி ராஜா சொன்ன அந்த சிச்சுவேஷனுக்கு இளையராஜா என்ன ரிப்ளை கொடுத்தாரு அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா ஒண்ணு கவிஞர் வாலி, இல்லைன்னா கண்ணதாசன் 2 பேர்ல யாரையாவது வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் லிரிக் ரெடி பண்ணிக்குவோம். மெட்டு ரெடியா இருக்கு கையில, தெம்மாங்கு மெட்டு போடலாம் என்று இளையராஜா பாரதி ராஜாவிடம் சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே முதல்ல பாரதி ராஜா ஆப் பண்ணது வந்து கவியரசு கண்ணதாசனைத்தான். நான் சொல்றதை விட நீ சொல்றது நல்லது, விவரத்தை சொல்லிடு, இதான் சிச்சுவேஷன் என்று சொன்னாராம் பாரதி ராஜா. பாரதி ராஜா அப்படி சொன்னதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு, கண்ணதாசனோட நெருங்கிய பழகிய ஒரு அனுபவம் யாருக்கு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இளையராஜாவுக்கு தான் இருந்தது. அப்ப பாரதி ராஜாவுக்கு கிடையாது. இசைஞானி இளையராஜா விஷயத்தை கவிஞர் கண்ணதாசனிடம் கூறுகிறார். உடனே சொல்லுவாங்க, ஒரு 5 நிமிஷத்துல வந்து டியூனுக்கு வந்து பாட்டு எழுதி கொடுத்துட்டார் கண்ணதாசன் அப்படின்லாம் சில செய்திகள்லாம் உண்டு. அப்படி இல்லை, அவர் எடுத்துட்டாராம். அந்த டியூனுக்கு நான் யோசனை பண்ணி ஒரு அருமையான ஒரு பாடலை எழுதி தருகின்றேன் என்று கூறிவிட்டு கண்ணதாசன் புறப்பட்டு விட்டாராம். மறாவது நாளே அத்தனை வரிகளும் ரெடி. ஏன்னா சொன்னது இன்னசென்ட் கேரக்டர். அவர் சப்பானி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கமல்ஹாசன் நடிக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தான். அவர் வந்து என்னமோ பாடுறாரு, ஏதோ பாடுறாரு. அது ரெகக்னைஸ்ட் ஒரு வேர்டெல்லாம் கிடையாது. அது என்னென்னலாம் நினைக்கிறானோ அதெல்லாம் பாடுறது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்ணதாசன்ட்ட சொன்ன உடனே அதை பிடிச்சிட்டார். அப்படி அதை மனசுல வச்சுட்டு எழுதுனது தான் இந்த மாதிரியான வரிகள், கண்ணதாசனின் இந்த வரிகள். இளையராஜா அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, நான் ஒரு டியூன் போடுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்கிட்டது கிடையாது. நான் ரொம்ப போட்டு மண்டையெல்லாம் போட்டு உடைச்சிக்கிட்டது கிடையாதுன்னு இப்ப உள்ள பேட்டிகள்லாம் சொல்றாரு. அது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் உண்மை. கையிலே ரெடியா இருந்தது அவருக்கு. ஏன்னா ஏற்கனவே நிறைய டியூன்ஸ் வச்சிருந்தாரு. எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த டியூன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கன நேரத்தில் முடிவு பண்ண திறமை இளையராஜாவிடம் இருந்தது. அதனாலதான் இது செஞ்சுருட்டி ராகத்தில் அமைந்த ஒரு மெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு படத்தை எடுக்க போற டைரக்டர், அவருக்கு முதல் படம் வேற. 16 வயதிலே பாரதி ராஜாவுடைய டெபியூட் ஃபில்ம் இது. இருப்பினும் அந்த பாடல் வரிகள்லாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னா, அவரு தானே பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தானே. அதனால வரிகளை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்தாராம் பாரதி ராஜா. என்னப்பா அது ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு இப்படிலாம் இருக்கேன், இது வந்து அந்த அளவுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமா, யானை குஞ்சு பூனை குஞ்சு அப்படிலாம் வருத பயம், உண்மையிலே பயம் வந்து விட்டது பாரதி ராஜாவிற்கு. ஆனால் இளையராஜா நிதர்சனமாக இருந்தார், நல்ல தைரியமாக இருந்தார். ஏன்னா மியூசிக் டைரக்டர் இதுல பொறுப்பாகிறாரு. இதுல ஒரு பாடல் நல்லா டெலிவரி ஆகணும்னா மியூசிக் டைரக்டர் தான் பொறுப்பு. அதனால அவரு இதுல கரெக்டா இருந்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேரக்டர் இப்படித்தான் பாடணும் அப்படிங்கிறது கவிஞர் கண்ணதாசன் இதை தெரியாமல் எழுதியிருந்திருக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அவருக்கு மேலோங்கி இருந்ததாம் இளையராஜாவிடம். 16 வயது நிலையங்கிற படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறோம் ஏதோ ஒரு பாடலுக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல புதுமுகம் யாராருன்னு பாத்தீங்கன்னா, தயாரிப்பாளரும் எஸ்.ஏ. ராஜ்கண்ணனும் புதுமுகம், டைரக்டர் பாரதி ராஜாவும் புதுமுகம். அதனால அவங்க பண்றது ஒரு விளையாட்டுத்தனமா தான் எடுத்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொன்னோம் முன்னாடி. அதுதான் உண்மை. அது இப்படி இருக்கும்போது ராஜ்கண்ணுக்கு வந்து அதை பார்த்துட்டு இந்த வரி எல்லாம் சரியா வருமா, அதெல்லாம் உங்க பாடு, டைரக்டர் மியூசிக் டைரக்டர் நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்கங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். ஏன்னா அவர் வந்து இது முதல் படத்தை தயாரித்தாலும் அதற்கு முன்பே சில இதில் வந்து பார்ட்னர்ஷிப்பாக சில படங்கள்லாம் எடுத்திருக்கிறார் எஸ்.ஏ. ராஜ்கண்ணு. முழுமையாக தயாரிப்பாளர் இந்த படத்துல தான் அவர் யாரு, ராஜ்கண்ணு. அதனால இதை நீங்க பார்த்துங்க, இதெல்லாம் எப்படி வரும் என்ன ஏதுங்கிறது உங்க பொறுப்பு தான். அது படம் நன்றாக வர வேண்டும், அதுதான் என்னுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டாரா எஸ்.ஏ. ராஜ்கண்ணு. டியூன் ரெடி, பாடல் வரிகளும் ரெடி. யாரை வச்சு பாட வைக்கிறது அப்படிங்கிறது நினைக்கிறது மேட்ரு. இப்போ எஸ்பிபி வந்து அப்போ வந்தாச்சு, அப்போ ரொம்ப பீக்கில் இருக்கார் ஏறக்குறைய. அடுத்த டிஎம்எஸ் அதுக்கு முன்னாடி அப்போ தான் டிஎம்எஸ் பாடி ஓய்ந்து கொண்டிருந்த நேரம் அது. இருந்தாலும் பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்.
டி.எம். சௌந்தரராஜனும் திரைப்படங்களை பாடிக்கொண்டிருக்கின்றார். எஸ்பிபி இருக்கிறாரு. யாரை வச்சு பாட வைக்கிறது அப்படிங்கும்போது, எஸ்பிபிக்கு தான் முதல் அழைப்பு அனுப்பப்படுகிறது அந்த பாடலை பாடுவதற்கு. எஸ்பிபி பிஸி ஷெட்யூலாக இருந்திருக்கலாம், அல்லது உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்திருக்கலாம். அதனால இந்த பாட்டை அவரால் பாட முடியல. அவர் பாடவில்லை இந்த பாடலை. அடுத்து யாரை பாட வைப்பது என்று யோசிக்கும் பட்சத்தில் அடுத்த சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா டி.எம். சௌந்தரராஜன் தான். ஆனால் டி.எம். சௌந்தரராஜன், கமல்ஹாசன் இந்த குரலுக்கு வந்து ஒத்து வருமா அப்படிங்கிறத யோசனை பண்ணுறாங்க. அப்படி யோசனை பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் தான் அவர் பிளிங்க் ஆனது யாருன்னு கேட்டிங்கன்னா மலேசியா வாசுதேவனை. இளையராஜாவின் மைண்டில் உதயமானது மலேசியா வாசுதேவன். இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. மலேசியா வாசுதேவன் வந்து அப்போ நிறைய மேடை கச்சேரிகள் பாடிக்கிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ வந்து எஸ்பிபியினுடைய பாடல்களை இமிட்டேட் பண்ணி நிறைய பாடியிருக்கிறாரு. ஏன் சொல்லப்போனால் ஒரு தமிழ் பாடல்களை பாடுபவர். தெலுங்கிலும் கூட எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டெலாம் கூட அவர் இமிட்டேட் பண்ணி பாடியிருக்கிறார் அப்படிங்கிறது செய்தி. சரி, மலேசியா வாசுதேவன் இதுக்கு முன்னாடி சினிமாவில் ஏதாவது பாட்டு பாடியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அவர் பாடியிருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டுங்கிற பாடல் மலேசியா வாசுதேவனுடைய முதல் பாடல் இல்லை. அது இதுக்கு முன்னாடி அவர் பாடின பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வி குமாரனுடைய இசையில் பாடியிருக்கின்றார். டெல்லி டு மெட்ராஸ் அப்படிங்கிற படம் இது 1972 வந்தது. அந்த பாடல் தான் முதல் பாடல், டெபியூட் ஃபில்ம் யாருக்கு, மலேசியாவுக்கு. அதுக்கு பிறகு பாரத விலாசன் ஒரு படம் வந்தது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல வந்து அந்த இந்திய நாடு என் வீடுங்கிற ஒரு பாடல் இருக்கு இல்லையா, குரல் வந்து தனித்து ஒலிக்கும் கூட. யாருடையது? மலேசியாவினுடையது. இது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் வந்து இந்த 16 வயதிலே ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு தான் ஒரு மலேசியாவுக்கு முதல் பாடல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. இது சொல்ல போனா இது 3வது பாடல் வருது சினிமாவில். பாடல் பிரம்மாண்டமாக வந்தது. ரெக்கார்டிங் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ ஒருவேளை எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தால் கூட இந்த அளவுக்கு இருந்திருக்குமா என்று கூட பேசி இருந்திருக்கலாம் அவர்கள். ஏன்னா அப்படி இருந்தது மலேசியாவாசனுடைய இந்த போல்டு வாய்ஸ். அது மலேசியாவாசனுடைய வாய்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணும்பொழுது இப்படி செய்வாங்க, இப்படி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நெய்தர் டாப் நார் பேஸ் அப்படிம்பாங்க. ஒரு பேஸ் வாய்ஸாகவும் இருக்காது, டாப் வாய்ஸாகவும் இருக்காது. அதனால் இது டிஎம்எஸ் பண்ணது மாதிரியும் இருக்கும், எஸ்பிபி பண்ணது மாதிரி இருக்கும் அவருடைய குரல் அப்படிங்கிறது மாதிரி அப்பொழுது செய்தி. அதன் பிறகு அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை வந்து விட்டது. நான் சொல்லும் அந்த செய்தி ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் உச்சரிப்பை மட்டும் சரி செய்தாராம் இளையராஜா. அதனால தான் கொஞ்சம் டேக் வாங்கினுச்சு இந்த பாட்டை அப்படிம்பாங்க. அப்பெல்லாம் டேக் வாங்கினுச்சுன்னா முதல்ல திருப்பி எகைன் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கணும், அப்படி இருக்கணும். இடையில அந்த ட்ராக் மட்டும் கட் பண்ணிட்டு அதை எடுக்க முடியாது. அது காரணம் அந்த லிரிக்ஸ் என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பாடுறது. சிலது வந்து லிட்ரேட்டாக பாடிடுவாங்க சில பாடகர்கள்லாம். அந்த மாதிரி பாடினாராம் மலேசியா வாசுதேவன். அதன் பிறகு தான் இல்லைப்பா சினிமாவுக்கு பாடுறதுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குது. அப்புறம் தான் அந்த லிரிக்ஸை கூட அந்த மாதிரி அந்த செமி லிட்ரேட்டாக எழுத ஆரம்பிச்சாங்களாம். ஆமாம், அப்படியே சுத்த தமிழில் எழுதாமல் ஆடலில் எப்படி ஸ்ட்ரெச்சர்ஸ் இருக்கோ, அந்த ஒளி வடிவங்கள் இருக்கோ அதே மாதிரி எழுத ஆரம்பித்ததெல்லாம் அப்போ தான். அப்படி எழுதினா தான் பாட்டில் வந்து என்ன ஸ்லாங் நமக்கு வேணுமோ அதை டெலிவரி கொடுப்பாங்க சிங்கர்ஸ். பாடல் மிக சுத்தமாக வந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது, அனைவரும் பாராட்டினார்கள். அந்த பாடல் நன்றாக இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இளையராஜாவின் அந்த மெட்டு மிக வித்தியாசமான ஒரு ராகத்தில் போட்டிருப்பார் மெட்டை. இளையராஜா செஞ்சுருட்டி ராகம், இது ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் இல்லையா, அந்த ராகத்துல அமைத்திருப்பார். இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கும் வாத்திய கருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாதமா இருக்கும். பம்பைன்னு ஒன்று கேள்விப்பட்டீங்க இல்லையா, பம்பை. இந்த பம்பன்னு வாசிப்பாங்க, கதையெல்லாம் கதை காலாட்சிப்பாங்கல்ல, அதை பயன்படுத்தியிருப்பார் இளையராஜா. இதுல உடுக்கையை பயன்படுத்தியிருப்பார், அது மாதிரி டொலக் பயன்படுத்தியிருக்கிறாரு, தவில். ஏன்னா கிராமத்து பாணியிலான ஒரு தெம்மாங்கு பாடல், ஒரு நாட்டுப்புற பாடல் என்பதால் தாள வகையறாக்களின் அதிக கவனம் செலுத்தியிருப்பார் இளையராஜா இந்த பாடலில். படம் ரிலீஸ் ஆன பிறகு தானே விஷுவலாக பார்க்குறோம் நம்ம. கமல்ஹாசன், ஸ்ரீதேவி நடனம் ஆடுறது, போகிறது வர்றது, ஒரு காட்சி அமைப்போடு பார்க்கும் பொழுது அது வேற. முதல்ல ஆடியோ தானே கேட்குறோம், அந்த ஆடியோலேயே அசத்தி விட்டது இந்த பாடல். காரணம் அந்த இசைக்கருவிகள். லீட் செக்ஷனை பாருங்களேன், ரொம்ப அமர்க்கலப்படுத்தியிருப்பார். வயலின் அவர் வாசித்த விதமே, அவர் எழுதின ஸ்வரமே ரொம்ப மாதிரியாக இருக்கும், ஒரு வித்தியாசமாக, அதுவரை கேட்டிராத ஒரு ஸ்வரங்களாக இருக்கும். அதுமாரி அந்த ஃப்ளூட் கம் எலக்ட்ரிக் ஃப்ளூட் அப்பயே பயன்படுத்தியிருப்பார், ரெண்டும் பயன்படுத்தியிருப்பார். கிட்டார் சொல்லவே வேண்டியில்லை, கங்கை மரன் தான் நிச்சயமாக வாசித்து வந்திருக்க வேண்டும் அந்த கிட்டார் பீஸெல்லாம்.
இன்னும் சொல்லப்போனால் அந்த பாடல் ஆரம்பிக்கிறது கிட்டாரில் தான் ஆரம்பிக்கும். அது அத்துணை சாதுரியமாக புகுந்து விளையாடி இருப்பார் இளையராஜா இந்த பாடலில். சங்கீத விற்பனர்கள் சொல்லும் ஒரு கருத்து, செஞ்சுருட்டி ராகத்தை சினிமாவில் சேர்த்து பயன்படுத்துவதற்கு ஒரு அசாத்திய தைரியம் வேண்டும். இந்த பாட்டில் சர்வசாதாரணமாக பயன்படுத்தி இருக்கிறார் இளையராஜா என்கின்றார்கள். அந்த ராகத்தினுடைய ஸ்வர அமைப்புகளே ஒரு இர்ரெகுலராக இருக்குமாம். ஷட்ஜமத்திலிருந்து அந்த செல்லாது, அது நிஷாதத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும், நீயில் ஆரம்பித்து நீயில் முடிக்கும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ராகம் பக்தி பாடல்களுக்கும் நாடோடித்தனமான பாடல்கள், அது நாடோடி பாடல்கள்லாம் இருக்கின்றது அல்லவா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அந்த பாட்டை அந்த ராகத்தை பயன்படுத்துவாங்க. இதை ரொம்ப சாதுரியமாக அந்த பாடல் நல்லா வேற வந்திருக்குது, அதுதான் முக்கிய சிறப்பு அப்படின்னு புகழாரம் சுட்டுகிறார்கள். சங்கீதம் நன்றாக தெரிந்தவர்கள் இளையராஜாவை வாழ்த்தி பேசுவதற்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரியான பாடல்கள். ஒரு விஷயத்தை பொயட்டிக்கா நம்ம எழுதினா தான் பாடலாசிரியர்களுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு எழுதியிருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த வேலை இங்கு மிச்சம் கவிஞர் கண்ணதாசனுக்கு. காரணம், இன்னசென்ட் கேரக்டர் வந்து ஒரு இது வாயில வந்து புற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி எழுதுறது மாதிரி, பாடுறது மாதிரி தானே சுச்சுவேஷன். அதுக்காக தானே இந்த மாதிரியான வரிகள் இருக்கும். கூத்துமேடை ராஜாவிற்கு, கூத்துமேடை ராசாவுக்கு 102 பொண்டாட்டியம். அடுத்த வரிகள்லாம் தொடர்ந்து நீங்க ஒரு சீக்வன்ஸ் கன்சிக்வெண்டா பாருங்களேன். எல்லாமே ஒரு குண்டக்க மண்டக்கன்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா தமிழ்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் அமைந்து போனது, அதுதான் சிறப்பானது இந்த பாடலுக்கு. 102 பொண்டாட்டியும் வாத்து முட்டை போட்டது. இந்த சிச்சுவேஷன் எதுன்னு தெரியாம சாதாரணமா அந்த பாடலை கேட்டா வேணும்னே இப்படி எழுதியிருக்கிறாரு கவிஞர் அப்படின்னு கூட நினைப்பாங்க. அங்க பாருங்க, கூத்துமேனி ராஜாவுக்கு 102 பொண்டாட்டியும் 102 பொண்டாட்டியும் வாத்து முட்டை போட்டது. அந்த வாத்து முட்டை போடுறதுக்கும் 102 பொண்டாட்டிங்க ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா? கூத்துமேடை ராஜாவுக்கு 102 பொண்டாட்டிங்கிறது ஏதோ ஒரு 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 சப்சிக்வெண்டா வருது. அடுத்து பாருங்க, 102 பொண்டாட்டியும் வாத்து முட்டை போட்டதுவாம் அப்படிங்கிறதெல்லாம் இதுதான் ஒரு சாதாரண ஒன்றுமே தெரியாதவன் உளரும் வார்த்தைகள், அதைத்தான் எழுதினார் கண்ணதாசன் அப்படிங்கிற அடிக்கடி நம்ம அதே சொல்றோம். அடுத்தடுத்த வரிகள் இப்படிதான் இருக்கும். பாடலை பற்றின மற்ற விஷயங்களையும் பார்ப்போம். மறுபடியும் ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட அவருக்கு வந்து சொந்தம் இடிக்காம எழுதுற வல்லவர் யாருன்னா கவிஞர் கண்ணதாசன் தான் என்று அந்த காலத்திலிருந்தே பாராட்டப்பட்டவர் அவர். அதனால கவிஞரை பாராட்டுறதுக்கு நமக்கே முதல்ல ஒரு இது வேணும். இருந்தாலும் நம்ம இதை ரிவ்யூ கொடுக்கறதுனால சொல்ல வேண்டியா இருக்குது. ஒரு இடம் கூட ஒரு சின்ன ஒரு தடங்களே இல்லாம இருக்கும் அந்த சந்தத்துக்கு இவருடைய வரிகள். வரிகள் குண்டக்க மண்டக்க இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான வரிகள் எழுதியிருக்கிறாரு. இந்த பாடல் இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோரியோகிராஃப், அது சம்மந்தமா நம்ம பார்ப்போம். அது இந்த திரைப்படம் 77 வந்த படம் இது. 78 வந்த படம் இது. அப்போ கோரியோகிராஃபர் அப்படிங்கிறதெல்லாம் சினிமாவில் வச்சு பெருசாக செய்யலை. அந்த பழைய புராண காலத்து படம், அதுக்கு முன்னாடி வந்த காலத்துலலாம் வந்து கோரியோகிராஃபர் உண்டு, நடன அமைப்பாளர்கள் உண்டு. இது வந்து தான் இவர் சாதாரணமாக எல்லாமே நேச்சுரலாக எடுத்து வருதானே பாரதி ராஜா. அதனால் டான்ஸ் சொல்லி கொடுத்ததும் பாரதி ராஜா தான். 18 பேருக்கு வயசு 26, மொத்தம் 26. பாரதி ராஜா தன்னுடைய இணை இயக்குநர்கள், அசோசியேட் டைரக்டர்ஸ், அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பு இந்த இடத்துல பாக்யராஜ் வந்து அப்போ அசோசியேட் அண்ட் அசிஸ்டன்ட் ரைட்டராகவும் இருந்திருக்கிறாரு. பாக்யராஜ் வந்து பாரதி ராஜாட்டங்கிறது எல்லோரும் அறிந்த செய்தி. இதை பாக்யராஜ் தான் சொன்னார். அது பாரதி ராஜா, அதாவது டான்ஸ் ஆட தெரிஞ்சவன் ஆடணுங்கிறது மாதிரிலாம் சுச்சுவேஷன் வேணாம்ப்பா, ஏதோ சும்மா தையத்தக்கன குதிச்சா கூட போதும். ஏன்னா அவன் வந்து ஹீரோ வந்து ஒன்றுமே தெரியாதவன், ஒரு இன்னசென்ட். அவன் டான்ஸ்லாம் அழகாக தெரிஞ்சது மாதிரிலாம் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத அளவுக்கு ரியாலிட்டி பார்த்துருக்கிறாரு பாரதி ராஜா. அதனால ஏதோ ஒரு டைமிங்க்கு தக்கவாறு கூட குதிக்கணும்ல, சாதாரணமாக ஒரு டான்ஸ் ஆடிட்டு வர சொல்லுங்கிறது தான் அமைப்பு. அதே மாதிரி தான் கமல்ஹாசன் அதை உள் வாங்கி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணாராம். இது ஆட தெரியாதவன் ஆடுறது மாதிரி ஆடுறது தான் ரொம்ப கஷ்டம். அதை செய்தார் கமல்ஹாசன் இந்த திரைப்படத்தில். ஸ்ரீதேவி அதற்கு தக்கவர், அவங்க டான்ஸ் கூட கிடையாது, அவங்க கூட வரணும், திரும்பி பார்க்கணும், ரியாக்ஷன் கொடுக்கணும், ஃபேஸ் இம்ப்ரெஷன், அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஏதோ கொடுக்கணும். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரோல். சின்ன குட்டிகளின் மேலானே, சட்டிகளின் மேலானே. இயக்குனர் மனோபாலா வந்து சொன்னது ஞாபகம் வருது. அவர் வந்து பாரதி ராஜாட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய படத்தில் இருந்திருக்காரு. ஆனால் எந்த படத்தில் இருந்தார் என்னன்னு தெரியாது. அவர் சொன்ன ஒரு விஷயம்,
என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதி ராஜா நடிகர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி தேர்ந்தெடுப்பாருன்னா, ஒரு சிச்சுவேஷன் சொல்லி, ஒரு டயலாக் சொல்லி, "இதை நடிச்சு காமி" அப்படிலாம் சொல்ல மாட்டாராம். பாரதி ராஜா நடிகர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது. அவர் என்ன சொல்லுவாரு, உட்கார வைப்பாரா நேரா. இங்கேருந்து அந்த 2 விரல்லாம் வைப்பாங்களே கை, அந்த பாம் அப்படி காமிச்சு, ஒரு அந்த ஓரத்தில எறும்பு நகருது. இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் எறும்பு அப்படியே மூவ் ஆகுது. அந்த எறும்பே நீ பார்க்குறா. ஆனா எறும்பு ஓடாதங்க. அந்த எறும்பு ஓடுறது மாரி நெனச்சுக்கணும் நீனு. நீ உன்னுடைய அந்த ஐ அப்படியே அந்த ஐபால் அப்படியே நகர்த்தி அங்க கொண்டு வரணும். அப்படின்னு தான் சொல்லுவாராம். ச இது நேரடியா ஒரு நடிகரை தேர்ந்தெடுக்கும் பொழுது பார்த்திருக்கின்றார் மனோபாலா. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, பாண்டியன வந்து இதுக்கு மண் வாசனை என்கின்ற திரைப்படத்திற்கு செலக்ட் பண்ணும்பொழுது, அவர் அப்படித்தான் செலக்ட் பண்ணாராம். அது மாரி ஒரு ஒரு சாதாரணமா இருக்கணும். இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கூடை இந்த இடத்துல கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 கூடை. ஆளுக்கு ஒரு கூடை. அந்த 2 பேரும் நடந்து வர்றாங்க, போறாங்க. இங்கேருந்து அந்த சந்தை வரைக்கும் போறாங்க, அல்லது சந்தையிலேருந்து திரும்புறாங்க. ஏதோ ஒண்ணு. இதுதான்ப்பா சிச்சுவேஷன். அவங்க வந்து பரதநாட்டியம் ஆடணும், குச்சிப்புடி ஆடணும், நல்லா அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்லாம் கிடையாது. அவங்க என்ன வேணுமானாலும் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது மாதிரி எடுத்துருங்க அந்த காட்சிய அப்படின்னு தான் கட்டளையிட்டு இருக்கின்றார் பாரதி ராஜா, பாக்யராஜ் போன்ற இணை இயக்குனர்களிடம். வள்ளுவனின் ஏட்டிலுண்டு பரம்பரை பாட்டிலுண்டு கதையில்ல மகராசி. இசைஞானி என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒவ்வொரு பாடல்களையும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற வித்தைகளை வந்து இந்த பாடல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா 3 மிருகங்கள் கத்துறது மாதிரி இருக்கும். ஒரு நாய் குறைக்கிறத கூட அந்த சுருதியோட சேர்த்து நாயை குறைக்க வைப்பாரு. சின்ன குட்டிகளின் மேலாணை, சட்டிகளின் மேலாணை. அது மாதிரி எருமை கத்தும். அதுவும் கூட அந்த சுருதியோட அந்த எருமை கத்துறது மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு. அப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த மலேசியா அந்த பாட்ட முடிக்கும் பொழுது, அந்த கழுதை கத்தும். அந்த கழுதை கத்துறது கூட அந்த ஃபினிஷிங் அது ஏறக்குறைய தீர்மானமாகும். அந்த கழுதை கத்துறதுல தான் போயிட்டு தீர்மானமாக, அத சுருத்தியோட இணைச்சு கரெக்ட்டா செஞ்சிருப்பாரு ராஜா. இது எதுக்குன்னா, ஒரு பாடல் ஏதோ வெறுமனே ஒரு சாங் இருந்தா போதும் அப்படிங்கிறதுல இல்ல அவரு. அவர் ஏதாவது அதுல ஒரு ஒரு டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருந்திருக்கிறாரு ராஜா. மலேசியாவுடன் பாடியது எஸ் ஜானகி, உங்களை எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து ஒரு ரிலே அப்படியே கொண்டு போயிட்டு அந்த ஒரு ஆலாபனை மாதிரி கொண்டு போயிட்டு ஜானகிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு. ஜானகி அதை எடுத்துட்டு போவாங்க. அந்த இடம் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க அந்த பாடல்ல. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, மயிலுக்கு வந்து சப்பானிய பிடிக்காது. ஆனா சப்பானியுடன் அந்த மார்க்கெட்டுக்கு போக அந்த சந்தைக்கு போக வேண்டிய சூழ்நிலை அவ்வளவுதான். என்னது கூட வர்ற நம்ம மயிலு எனக்கு பின்பாட்டு பாடுதா அப்படின்னு பயங்கரமான ஆச்சரியம் சப்பானிக்கு. திரும்பி பார்க்குறாரு மயில. ஆனா மயிலு பாடல. அப்படிலாம் ஒரு ட்விஸ்ட் வச்சு பெரும்பாலும் சில ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ஸ்பாட்லேயே தான் தயார் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு ப்ரிஸ்கிரிப்டட் மேட்டர் மாதிரிலாம் தெரியல. அப்படி இருந்தால் இவ்வளோ ரியாலிட்டியாக வந்திருக்காது அப்படிங்கிறாங்க ஒரு சிறந்த இயக்குனர்கள், இந்த திரைப்படத்தை பார்த்த இயக்குனர்கள். சப்பானிக்கு இணைப்பாட்டா மயில் பாடுறது மாதிரி காட்சி வச்சா அது ஒட்டாது அப்படிங்கிறது அப்பவே கணக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம். அதனால அதை எப்படி அதை ட்விஸ்ட்டாக மாற்றி கொண்டு போயிருக்காங்க பாருங்க. யாரோ ஒரு பாட்டி வந்து சாப்பாடு கொண்டுட்டு வருது. அது பழைய நினப்பில் அது பாடுதுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு, அப்புறம் அதே ஜானகியை வந்து அந்த வயசான அந்த ஓல்டு உமனுக்காக அந்த பிருகா ஒன்று செய்வாங்க பாருங்க. மிக பெரிதாக பேசப்பட்டது அப்பொழுது இந்த இடமெல்லாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செதுக்கி ஒரு இம்ப்ராம்சோ கிரியேட்டிவ் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி அந்த இடத்திலேயே அப்படி வச்சதுனால தான் இந்த பாடல் சக்சஸ் ஆனிச்சு. இந்த பாடல் சக்சஸ் ஆனதுனால தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது என்பதெல்லாம் ஒரு செய்தி. பாரதி ராஜாவுக்கு முன்னாடி கிராமத்தை வச்சு யாருமே படம் எடுக்கலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா எடுத்திருக்காங்க. நிறைய படம்லாம் கிராமத்தை பற்றி வந்திருக்கின்றது. ஆனால் அந்த கிராமத்து சாயல் அந்த மண் வாசனையுடன் இருந்தது வந்து பாரதி ராஜாவுக்கு பிறகுத்தான். இளையராஜாவினுடைய இசை மகுடமாக இருந்தது என்று சொன்னால் அது மிக. இந்த பாட்டுல கூட பாருங்களேன், செஞ்சுருட்டி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ராகத்தை ஒரு சதுசுர தாளத்துல தெம்மாங்கு பாட்டா மாத்தி, ஆஹா, கிராமங்களின் இயற்கை காட்சிகளை இயற்கையாகவே திரையில் காட்டினார் பாரதி ராஜா என்று கூறினார் வாலி ஒரு முறை. வெளிப்புற படப்பிடிப்புக்கு வந்து நிறைய செலவாகும். அதை எப்படி பாரதி ராஜா ஈடு கட்டினார் என்று கேட்டால்
ஒரு ஸ்டுடியோவில் செட்டு போட்டு சீன் போட்டு எடுக்கிறதுக்கான செலவை நடிகர்களை வண்டியில வச்சு அந்த கிராமத்துக்கே அவங்களை அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டாரு பாரதி ராஜா. அதனால தாங்க அவனுடைய படம் அத்தனையும் சக்சஸ் ஆனிச்சு என்று ஒரு தழுத்தழுக்க கூறியிருக்கின்றார் வாலி. இளையராஜா என்கின்ற ஒரு இசை பிசாசு பாரதி ராஜாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலன்னா பாரதி ராஜனுடைய வெற்றி ஒரு படி கீழே தான் இருந்திருக்கும் என்று கூறுகிறார்கள் பாரதி ராஜா யூனிட், பாக்கியராஜ் யூனிட்டில் எல்லாம் பணியாற்றிய சினிமா கலைஞர்கள். மற்றும் ஒரு முறை மற்றொரு பாடலை பற்றி நாம் விரைவில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.